பார்க்க போகிறோம்னா பிளாக் மேஜிக்னா ஆக்சுவலி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியல. இந்த ரிச்சுவல் பண்ணுறது, இந்த மாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மாந்திரீகம், அதாவது நரபலி கொடுக்குறது. முந்திலாம் இருக்கும் இந்த சின்ன குழந்தைங்களை எடுத்துகிட்டு இந்த பாலத்துக்குள்ள அந்த பில்லருக்குள்ளெல்லாம் கொண்டு வைப்பாங்க அப்படின்ட்டு. ரூமராக இருக்கலாம், மேபி அப்படி பண்ணியிருக்கோம், செய்யலாம். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு நான் சின்ன வயசில் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாலெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த பில்லருக்குள்ள அந்த ஒரு பில்லர், அதாவது இந்த ரவுண்டாக இருக்குல்ல, அந்த பில்லருக்குள்ளலாம் பல சின்ன குழந்தைங்க நரபலி கொடுத்து வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த பால் வந்து இடிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நரபலி கேட்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அது ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். பட் கேரளாவில் மாந்திரிகம்ங்கிறது லிமிட்டே இல்லாமல் போயிட்டுருக்குது. ஏன்னா பிஃபோர் 3 months பிஃபோர் கூட நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மாந்திரிகம் சம்மந்தமான நிறைய ரிச்சுவல் நடந்திருக்கு, நிறைய மர்டர்ஸ் நடந்திருக்கு மாந்திரிகத்தை வச்சு, அதை நரபலி கொடுத்து. ஸோ இன்னைக்கு, அதாவது நேற்று செப்டம்பர் 26 ஜூன் 8 2 நாளில் ஒரு 2 பெண்களை கடத்தி ஒரே 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 2 பேரையும் கொண்டிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா பண ஆசைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்களை கொண்டால் நமக்கு வந்து அதிக இது கிடைக்கும், அதாவது இந்த நரபலி மூலமாக, அதாவது ஹியூமன் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக இவங்களை கொண்டால் நமக்கு அந்த கடவுள் வந்து பணம் நிறைய தருவார். ஸோ நம்ம வந்து செழிப்பாக வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நான் அங்கே கேரளா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடத்துல நடந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய நடந்தது, பட் வெளியே வராமல் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்ட்டு ஓப்பனப்பாக வந்தால் தான் தெரியும். பட் இது வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. 8ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு தெரியல. பட் இந்த டைம் செப்டம்பர் 26 வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதுக்கு வந்து பினராயி விஜயன் இருக்கார்ல, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அவரே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, இதுக்கு வந்து நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே நிற்கிறவரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவர் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, ஒரு 2 நாள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, என் வீட்டில் 2 மர்டர் நடந்திருக்கு, நான் ஊரில் எல்லாருக்கும் நடந்திருக்குது. ஸோ என்னென்னு வந்து பாருங்கள். இவங்க அங்கே போய் பார்த்தப்போ தான் உங்களுக்கு ஆச்சரியம், அதோட பெரிய மடங்கு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. என்ன மாதிரி ஆச்சரியம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்களோட பாடியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எப்படின்னு யோசிச்சு பாருங்க. கறி கடைக்கு நீ போயிருப்பீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம் எந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி நிலமையில 2 உடல் கட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதை வந்து போலீஸ் வந்து பார்க்கும்போது அது வந்து செதஞ்சு போய், அதாவது இதாக டிஸ்போஸ் ஆகி போய் இருந்திருக்கு. ஓகேங்களா, அதை செதஞ்சு போய் மண்ணில் போய் செதஞ்சு அப்படி இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவங்க யாரெல்லாம் சந்திச்சாங்க, யாரெல்லாம் கால் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது ஷமீர் அப்படிங்கிற ஒருத்தரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஷமீர்ங்கிற ஒருத்தர் வந்து மீடியேட்டராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ஷமீர் வந்து யார்கிட்ட கொண்டு போனாங்க அப்படின்னா, இந்த இறந்து போனவங்க நேம் வந்து ரோஸ்லின் அண்ட் பத்மா. இவங்க 2 பேர் தான். ரோஸ்லின் 8ஆம் தேதி கடத்தப்பட்டாங்க, பத்மா வந்து 26ஆம் தேதி கடத்தப்பட்டிருக்காங்க. 2 பேர் பெண்கள். ஸோ இந்த 2 பெண்களையுமே கடத்தி கொண்டு வந்து ஷமீர் வந்து ஒருத்தர் எடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒரு தெரபிஸ்ட், மசாஜ் தெரபிஸ்ட் பகவத் சிங் அப்படின்ட்டு. இவனுக்கெல்லாம் அவங்க இந்த பேரா அப்படின்னு நானே யோசிக்கேன். பகவத் சிங் அப்படின்னு ஒரு பேர். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்க 2 பேர் வைக்கணும். இவர் கூட லைலா மஜ்னுல்ல லைலா, ஓகேங்களா, லைலாவும் பகவத் சிங்கும் சேர்ந்து இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது தேவை, அதாவது அந்த பணம் தேவைப்பாங்கல்ல, அவங்களோட பண ஆசையெல்லாம் தீரணும், அவங்க கடன்கள் எல்லாம் பொருளாதார நிலையில் நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரை கூட்டு வந்து கொண்டுறாங்க. அதாவது ரிச்சுவல்லாம் பண்ணி இந்த மண்டை ஓடு, அந்த எலும்பு கூடு, எலுச்சம்பழம், அந்த ஸோ மாந்திரிகம்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எந்த மாதிரிலாம் பிளாக் மேஜிக் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ரியல் லைஃப்பில், அதாவது படத்தில் பார்க்குறது வேறு, ரியல் வேறுங்கிறது நம்ம என்றைக்கு ரியலைஸ் பண்ண போகிறதில்ல. பட் இதனால ஒன்று நடக்குது அப்படின்னா எப்படி அது வந்து வெளியே தெரியாமல் இருக்கும்? அப்படின்னா தான் பணக்காரங்க எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்களே. செஃப் பெசோஸாக இருக்கட்டும், இல்லை யாராக வேணா இருக்கட்டும், பெரிய இடத்துல அதானியாக இருக்கட்டும், இது முகேஷ் அம்பானியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க. பட் அது ஏன் ரியலைஸ் பண்ண மாட்டேங்க? அந்த அளவுக்கு ஏன் நம்ம மக்கள் முட்டாளாக இருக்காங்கிறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுதான் மட்டும்தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இவங்க வந்து என்னைக்கு ரியலைஸ் பண்ணுறாங்களோ, இவங்க இருக்காங்களா, அந்த இறந்து போனவருக்கு அந்த யார் வீடு வச்சுருந்தாங்களோ, அந்த பகவத் சிங்கும் லைலாவும் வந்து என்ன வேலை பார்க்குறாங்கன்னா, லாட்ரி சீட் இருக்குல்ல, லாட்ரி சீட்டு வாங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க. லாட்ரி சீட் வாங்கிட்டு அதில் ஏதாவது பணம் வருதான்ட்டு அதை பார்த்துட்டு இருக்குது. பட் லாட்ரி சீட் என்றைக்கு பேன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கேரளா. பட் அது லீகலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து இவங்களை கொன்று
இவங்களோட வலியை கடவுளுக்கு, அதாவது ஈவிலுக்கு கொடுத்து, ஈவிலாக என்னன்னு தெரியல, பட் அந்த இதுக்கு கொடுத்து அது வந்து நமக்கு வந்து அதை அந்த உயிரை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து தரும். அதாவது இது எந்த மாதிரி இருக்குன்னா, அவெஞ்சர்ஸ் எண்டுகேமில் வந்து இன்ஃபினிட்டி வாரில் போய் ஒரு இது எடுக்கிறதுக்கு, ஒரு சோல் ஸ்டோன் எடுக்கிறதுக்கு கமோராவை தேனஸ் தள்ளி விடுவாரு. அந்த சாக்ரிஃபைஸ் மூலமாக அந்த ஸ்டோன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோன் கிடைக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டோன் வேணுங்கிறதுக்காக இந்த மக்கள், அதாவது அந்த ஸ்டோன் வந்து பணமாக பார்த்துக்கோங்க, இல்லை பொருளாதாரமாக பார்த்துக்கோங்க, அவங்களோட முன்னேற்றமாக பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டோன் வேணுங்கிறதுக்காக இந்த மக்கள், அதாவது ரியல் லைஃப்பில் இருக்க இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நல்ல வழி கொடுக்குறது. அது படத்தில் ஓகே, அது மாசாக இருந்துச்சு, நல்லா எமோஷனல் சீனாக இருந்துச்சு. பட் ரியல் லைஃப்பில் பார்த்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், அவங்களுக்கு குழந்தைங்க குட்டிங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்களாம் எவ்வளோ கனவு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சதிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களே பலி கொடுத்துக்கிறாங்க. இது என்ன கான்செப்ட் எனக்கு புரியல. இவங்களோட பொருளாதாரத்தில் இவங்களே வளரணுமா, இவங்களே செத்துருவாங்க. இவங்க செத்ததுக்கப்புறம் பொருளாதாரம் எப்படி முன்னேறும், அதை ரியலைஸ் பண்ண அளவுக்கு எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியலைங்க. உங்களுக்கு புரியுதா? இவங்க வந்து ஒன்று என்ன பண்ணணும், பொருளாதாரத்தில் முன்னேறினா கொஞ்சமாட்டு உழைக்கணும், கொஞ்சம் இல்லை கடுமையாக உழைக்கணும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா. பிகாஸ் ஏன்னா இப்போ உள்ள நிலைமை வந்து போட்டி பொறாமை எல்லாம் போயிடுது. அந்த மாதிரி நிலைமையில் இவங்க வந்து பிளாக் மேஜிக்கை போய் நீட் பண்ணிட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து வெரி பேட். ஓகேங்களா, ஏன்னா இன்னுமே ஃபாரின்ல இருந்து கூட சிலர் வந்து பண்ணுறாங்க இங்கே வந்து பிளாக் மேஜிக். அதாவது காசி ராமேஸ்வரம் அந்த சைடில் வந்துட்டு பிளாக் மேஜிக் யார் பண்ணுறது, சிலர்லாம் இன்னுமே மலைகளில் போய் நடுநடுறாத்துல இந்த மாதிரி பிளாக் மேஜிக் ஒர்க்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம்னா சைல்டு மேரேஜுங்கிறது ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு இருக்குதுல்ல, அவங்க தான் அந்த கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு, அந்த பாலிடெக்னிக் படிக்கிற பையனும் ஒரு பொண்ணும். அதாவது ஸோ இந்த நியூஸ்க்கு வருவோமே, அதாவது நேற்று பார்த்த நியூஸ். ஓகேங்களா, ஸோ அது என்னென்னா சும்மா ரெண்டமாக ஒரு ரீல் பார்த்தேன், அதில் போட்டிருந்தாங்க என்னென்னா ஒரு பாலிடெக்னிக் பையனும் ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணும் சர்ச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னா நமக்கு தான் தெரியல, நம்ம மஞ்சள் கயிறு கட்டி தாலி கட்டினா தாலினே ஆயிடும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நீ கட்டுறான் அப்படின்ட்டு ஒரு சொல்ல, இவன் வந்து சுவிட்சுக்கிட்ட கட்ட அந்த பொண்ணு அவங்க கட்டுறான் தலையில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுமெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து வெரி பேட். ஆஸ் அ லா படி பார்த்தோம்னா இட்ஸ் வெரி இல்லீகல். என்னென்னா ஒரு பொண்ணு இப்போ வந்து, அதாவது இப்போ ரீசெண்டாக சொன்னாங்க 21 வயசாக இருக்கணும், 22 வயசாக இருக்கணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு இதுக்குன்னு, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்குன்னு இது இருக்குது. ஏன்னா நம்ம இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு நம்ம மகாத்மா காந்திலாம் பார்த்தீங்கன்னா 16 வயசில் கல்யாணம் ஆகி 16 வயசு ஆகுது, 18 வயசில் கல்யாணம், 16 வயசில் ஒரு ஒய்ஃப் மேரேஜ், 2 பேருக்கு 16, 18. ஸோ இவங்களோட குழந்தைய ஒன்று பிறகுது, அது இறந்து போயிருது, பிறந்தோடனே இறந்து போயிருது. அதனால தான் காந்தியோட வம்சம் இன்னுமே வளராமல் இருக்கிறதுக்காக பெரிய முக்கிய காரணம். இல்லைன்னா நேருஜி மாதிரி இப்போ அவங்களுக்குமே ஒரு ஃபேமிலி இங்கே வந்து ரன் ஆகிட்டு சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் குழந்தைத்தனமாக பண்ணாமல் போய் படிடா பரமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அந்த வீடியோ பார்த்தோன்னே. டேய் பரமா படிடா, படிக்க போதோன்னு என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ இதில் இந்த பையனை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பேசிட்டு வீட்டுக்கு எடுத்துருக்காங்க, இந்த பண்ணியை கவுன்சிலிங் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ இது வந்து சோசியல் மீடியாவில் எப்போ வைரலாக ஆரம்பிச்சிச்சோ, ஒருத்தர் வந்து எப்போ போட்டானோ ஒருத்தர் போட்டிருக்காரு இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்ஸ்லேயே போயிட்டு வந்திருக்கு. அவங்களுக்கு கான்வர்சேஷனுக்குலாம் அந்த விழுப்புரம் இது அந்த டிஸ்ட்ரிக்டில் சிதம்பரம் டிஸ்ட்ரிக்ட்லேயே போயிட்டு வந்திருக்கு. ஸோ போயிட்டு வந்துட்டு எவனோ ஒருத்தன் தூக்கி இன்ஸ்டாகிராம்லேயே யூடியூப்லேயே போட்டுவிட்டான். அது வந்து வைரலாகி எல்லாமே பிடிச்சி அந்த போலீஸ் வந்து அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கொப்பமான எப்படா ஒரு மைனர் பொண்ணு தூக்கி சின்ன பொண்ணு தூக்கி ஃபோட்டோவோட நீ இதில் போட சோஷியல் மீடியா பொண்ணை தூக்கி ஜெயிலில் போட, அந்த பொண்ணை தூக்கி கவுன்சிலிங் கொடுக்க, இவனை தூக்கி சிறுவர் சேர்த்தத்தில் பள்ளியில் போட, மொத்தத்தில் இவங்க இந்த 2 பசங்களோட வாழ்க்கை கேள்விக்குறி. வாட் வி டு, நம்மளால அவங்க பண்ண முடியாது, அது அவங்களோட தலையெழுத்து அப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே லவ் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணுங்கள். இந்த வயசில் என்னங்க லவ், டேய் பரமா படிடா அப்படிங்கிற மாதிரி தான் புரியுதுங்க. எனக்கு திரும்ப அந்த வார்த்தை தாங்க வருது. அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம்னா இதுலேயும் தான் நடந்து பேப்பரை கிழிச்சு போடுறாங்க. யாரோ பயிலோடா செத்தா பயிலோடா தலைவரே நீங்கள் வந்து எப்படி நடக்குமா, ஜிபி முத்து தலைவரே பார்த்தீங்களா, நீங்கள் 100 நாள் உள்ளே போயிட்டீங்க, இங்கே என்னென்ன அக்கம் போட்டு நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இதான் மக்களே, என்னென்னா நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஓப்பனப்பாக பேச மாட்டேங்கிறாங்க. லவ் பண்ணுறியா ஓப்பனாக சொல்கிறா செல்லம் அப்படின்ட்டு எவன்டா உட்காந்து கேட்கீங்க, சரி எவர்கள் உட்காந்து கேட்கிறீர்கள் மரியாதை. திடீர்னு கருப்பண்ணி அப்போ வந்துடுவார், ஸோ அவர் வந்துட்டாங்கன்னா பயம் எனக்கு வந்துடும். ஸோ அதனால் பிளாக் மேஜிக்கோ சைல்டு மேரேஜோ ரெண்டையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 1945க்கு முன்னாடி இல்லை. ஓகேங்களா, ஏன்னா வந்து
இதில் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் இருக்குன்னா, இந்த 2 பேரோட வாழ்க்கை இப்போ நீங்களே ஒன்று நினச்சி பாருங்களேன். அந்த 2 குழந்தைங்களோட வாழ்க்கை, அது ஒரு பாலிடெக்னிக் பையன் படிக்கான். அது வந்து ரஷ்ஷான ஏரியா தான், அங்கே வச்சு நடந்துருக்குது. ஸோ இந்த பாலிடெக்னிக் பையன் அவங்க ஃப்யூச்சரில் என்னென்ன ஆயிரும்னு அவங்க ஃபேமிலி நினச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், நல்ல ஒரு இது ஜாபுக்கு போகணும், ஹையர் போஸ்ட்டுக்கு போகணும். இந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நல்ல ஒரு டாக்டரேட்டோ ஏதோ ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ எதுவோ ஆகணும், அப்படி அவங்க ட்ரீம் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களோட வாழ்க்கை இப்போ வந்து சஸ்டெயின் ஆகிறதுல எப்படி இவங்க வந்து 2 பேருக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் இதை வந்து அப்ரூவல் பண்ணி ஓகேப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ட்டாங்கன்னா 2 பேரும் எப்படி போய் வாழ்க்கையை நடத்துவாங்க? அவனுக்கு சேலரி இல்லை, இவனுக்கு சேலரி இல்லை, எப்படி ஃபேமிலி ரன் ஆகும்? ஸோ அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்லை. எங்கள் அம்மா வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க, 5 நிமிஷம் பொறுமையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லைடா, அவசரப்பட்டு தப்பான காரியத்தில் என்றைக்குமே ஈடுபட்டுறக்கூடாதுன்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற வார்த்தை. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு, என்றைக்குமே அவசரமாக எதையுமே பண்ணிடாதீங்க. பொறுமையாக தீர விசாரித்து தீர்த்துக்கிட்டுங்க எவ்வளோனாலும். வகையாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் பார்த்து வைங்க. ஓகேயா? இதை தான் உங்களை நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்களை லவ் யூ கைஸ், ஹேவ் a good day. Cheers.